குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 3ஆம் தந்திரத்தில் கால சக்கரம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற பாடல் 752. உடல் அழியும்படி விடுகின்றனர். தண்டு உடன் ஓடி தலை பெய்த யோகிக்கு மண்டலம் 3 மகிழ்ந்து உடல் ஒத்திடும் கண்டவர் கண்ட காணார் வினை பயன் பிண்டம் பிரிய பிணங்குகின்றாரே. தண்டு அப்படின்னா முதுகு தண்டு. 3 மண்டலங்களும் ஒத்து நிற்பதால் ஞானிகள் அழிய மாட்டார்கள். தலை பெய்த அப்படின்னா கூடிய, மண்டலம் 3 அப்படின்னா சந்திர சூரிய தீ மண்டலங்கள், பிண்டம் பிரிய அப்படின்னா உடல் அழிய, வீணா தண்டான முதுகு தண்டுடன் பிணைந்து போய் பிரம்மரந்திரத்தை அடைந்த யோகிக்கு திங்கள் கதிரவன் அக்னி மண்டலங்கள் 3 ஒத்து உடலில் மகிழும்படியாய் அமைந்து இருக்கும் இந்த வன்மையை கண்டவர்கள் மெய் ஞானிகள். இந்த உண்மையை அறியாதவர்கள் வினையால் அமைந்த உடல் அழியும்படி விடுகின்றனர். பாடல் 753. காம செயலில் விருப்பம் கொள்ள கூடாது. பிணங்கி அழிந்திடும் பேரு அது கேள் நீ. அணங்குடன் ஆதித்தன் 6 விரியின் வனங்குடனே வந்த வாழ்வு குலைந்து சுணங்கனுக்காக சுழல்கின்றவாறே. பிணங்கி அப்படின்னா மாறுபட்ட, பேரு அப்படின்னா பயன், விளைவு அப்படின்னு எடுத்துக்கலாம். அணங்குடன் ஆதித்தன் 6 விரியின் அப்படின்னா கதிரவன் ஆகிய அறிவு குண்டலினியின் வழியே காம செயலை செய்தால் அப்படின்னு அர்த்தம். சுணங்கன் அப்படின்னா நாய். சுணங்கன் மலம் தின்ன அலையும் அது போன்றது காம செய்கை. உடல் அழியும் பயனை கேட்பாயாக. கதிரவனான அறிவு குண்டலினியின் வழியே காம செயல் செய்யின் வணக்கத்துக்கு உரிய வாழ்க்கை கெடும். 8 நாயானது மலத்தை உண்பதில் ஆசை கொள்வதை போல காம செயலில் விருப்பம் கொள்வார்கள். பாடல் 754. கூத்த பெருமான் விளங்கி தோன்றுவான் சுழல்கின்றவாறு துணை மலர்கானான் தழல் இடை புக்கிடும் தன்னுள் இல்லாமல் கழல் கண்டு போம் வழி காண வல்லார்க்கு குழல் வழி நின்றிடும் கூத்தனும் ஆமே. சுழல்கின்றவாறு அப்படின்னா காமத்தின் வயப்பட்டு அலைகின்ற விதம். துணை மலர் அப்படின்னா இறைவனின் 2 திருவடி. தன்னுள் இல்லாமல் அப்படின்னா தன் ஒளியில் நில்லாமல். தழலிடை அப்படின்னா அக்னியில். கழல் கண்டு அப்படின்னா இறைவனின் கால் சிலம்பு ஓசையை கேட்டு. குழல் வழி அப்படின்னா சுழுமுனை நாடியில் அப்படின்னு அர்த்தம். காமத்தின் வயப்பட்டு அலைவதால் சகஸ்ரதலத்துக்கு மேல் விளங்கும் திருவடி உணர்வை உணர இயலாது. தன் ஒளியில் மேல் நில்லாமல் கீழே உள்ள அக்னி மண்டலத்தினால் மக்கள் பலர் அழிகின்றனர். இறைவனின் கால் சிலம்பு ஓசையை கேட்டு அதன் வழி செல்பவர்களுக்கு சுழுமுனையில் கூத்த பெருமான் விளங்கி தோன்றுவான். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 755வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.